வெய்ய வினை தீர ஐயன் அணி ஆரூரை செய்ய மலர் தூவ வையம் உமதாமே என்று ஞானசம்பந்த பெருமான் அருளியவாறு இந்த திருவாரூர் தியாகேச பெருமானை தொழ எல்லா நலன்களும் கிடைக்கும் என்பது இந்த பாடலின் தேவார பாடலின் உள்கருத்தாகும். தியாகேசர் எழுந்தருளி அருள்பாலிக்கின்ற அந்த தேர் திருவிழாவானது மிகவும் சிறப்புடையது மட்டுமல்ல, தனித்துவமானது. ஆரூர் ஆழித்தேர் வித்தகனை கண்டது ஆரூரே என்று அப்பரடிகள் புகழ்ந்து உரைக்கின்றார். ஞானசம்பந்த பெருமான் திருவிழாவினை தொடங்கி வைப்பதாகவும் நாவுக்கரசர் முன்னின்று தேரோட்டத்தை நடத்துவதாகவும் ஒரு ஐதீகம். இன்றளவும் அருளாளர் பெருமக்கள் ஊர்கள் தோறும் தலங்கள் தோறும் சென்று மூர்த்தி தலம் தீர்த்தம் என்று சொல்லப்படுகின்ற முச்சிறப்பையும் மட்டுமே எல்லா தலங்களிலும் பாடி பரவி இருக்கிறார்கள். ஆனால் திருவாரூரில் மட்டும்தான் திருவாதிரை விழா சிறப்பையும் ஆழித்தேர் விழா சிறப்பையும் பாடி அருள் இருக்கிறார்கள் என்றால் அதிலிருந்தே திருவாரூர் பெருமை தனித்துவம் உடையது என்பதை நாம் உணர்ந்து உய்யலாம். அந்த வகையிலே இந்த ஆழித்தேரோனது ஆண்டுதோறும் சிறப்பாக பங்குனி உத்திர திருநாளில் 24ஆம் நாள் ஆயில்ய நட்சத்திரத்தன்று பவனி வந்து மக்களின் துயர் துடைத்து எல்லோருக்கும் காட்சி அருளுகின்ற பெருமான் ஆரூர் வீதி விடங்க பெருமானாவார். இந்த விழாவிலே நமது திருக்கைலாய பரம்பரை வேளாக்குறிச்சி ஆதீனத்தின் சார்பில் அபிஷேக கட்டளை அன்னதான கட்டளை நிதியிலிருந்து இவ்வாண்டு 37,75,000 ரூபா நிதி வழங்கி இந்த தேரோட்டத்திலே செலவினங்களை ஏற்று பணி செய்வதற்கு இறைவன் தியாகேச பெருமான் நமக்கு அருள் பாலித்துள்ளார். இந்த தேர் திருவிழா தொடங்கிய நாள் முதல் நமது கட்டளைகளிலிருந்து நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு இந்த தேர் திருவிழா செலவினங்களில் பங்கெடுக்கின்ற ஒரு பெருமையை நமக்கு தியாகேசர் தந்து அருள் இருக்கின்றார். மிகச் சிறப்பாக ஆண்டுதோறும் இந்து சமய அறநிலையத்துறையின் வழிகாட்டு நெறிமுறைகளுக்கு இணங்க உள்துறை கட்டளை பரம்பரை அரங்காவலர், ராஜன் கட்டளை பரம்பரை அரங்காவலர், வேளாக்குறிச்சி ஆதீனம் உள்ளிட்டவர்களெல்லாம் இணைந்து திருக்கோயில் செயல் அலுவலர்கள் உடன் இருக்க அற்புதமாக இந்த தேர் திருவிழா சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த விழாவை காண பக்தர்கள் எல்லோரும் வருக. தியாகேசன் திருவருள் பெறுக. திருச்சிற்றம்பலம்.